ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்முடைய குலதெய்வத்தின் அருளையும் அத்துடன் சேர்த்து ஆடி மாதம் என்பதால் அம்மனின் அருளையும் நம்ம உடன் பெறுவதற்கு வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி ஆடி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை அன்று எவ்வாறு எல்லாம் நாம் பூஜை வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஜூலை 24ஆம் தேதி ஆடி 2வது வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் போல் அம்மனை நாம் வழிபாடு செய்வதோடு நம்முடைய குலதெய்வத்தின் அருளையும் சேர்த்து பெற குலதெய்வத்தையும் மற்றும் அம்மனின் அருள் நமக்கு கிடைக்க அம்மனையும் சேர்த்து வழிபடுவதோடு நமக்கு குலதெய்வம் மற்றும் அம்மனின் அருள் நமக்கு பரிபூரணமாக வந்துட்டு கிடைக்கும். இந்த எளிமையான வழிபாட்டை செய்வதன் மூலம் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம் வீட்டிற்கு வந்து அருளாசி புரிவார்கள். ஆகையால் அந்த எளிமையான வழிபாட்டு முறை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். இப்போ ஒரு தெய்வத்தின் அருளை நாம் பரிபூரணமாக பெற வேண்டும் என்றால் கண்டிப்பா இந்த முறையில குலதெய்வத்தின் அருளையும் நாம் பெற வேண்டும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் எந்தவித சுப காரியங்களும் நமக்கு நடைபெறும். குலதெய்வம் நமக்கு உறுதுணையாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வந்துட்டு நீங்கும். தடைகள் தகர்த்தெறியப்படும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருமே இந்த ஜூலை 24ஆம் தேதியன்று ஆடி வெள்ளி 2வது வாரம் வருகின்றது. அன்றுதான் இந்த வழிபாட்டை செய்யணும். இந்த வழிபாட்டை நாம காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இல்லைன்னா காலை 6 மணியில இருந்து 10 மணிக்குள்ளேயோ வந்துட்டு செஞ்சிடலாம். அப்படி எங்கனால செய்ய முடியல, நாங்க வேலைக்கு போறோம் அப்படிங்கிறவங்க மாலையில் அதுவும் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேல 8:30 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யலாம். சுவாமி படங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க வச்சுக்கணும். வீட்டில் வந்துட்டு விக்கிரகம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அதையும் நல்லா கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் விட்டு வச்சுக்கோங்க. அன்று மட்டும் நீங்க அந்த விக்கிரகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து அவங்களுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு மலர்களால நல்லா அலங்கரிச்சு நம்ம வச்சுக்கலாம். அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறையில நீங்க விளக்கேற்றி வச்சுட்டு வாழை இலைய நல்லா போட்டு அதற்கு மேல நீங்க பச்சரிசிய ஒரு படிய எடுத்து நல்லா கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க. அதற்கு நடுவுல வாழை இலையின் மேல நடுவுல. அதற்கு பிறகு நீங்க அந்த பச்சரிசிக்கு மேல ஒரு தேங்காய எடுத்து நல்லா உரிச்சு அதை நல்லா தண்ணீர் விட்டு கழுவி நல்லா சுத்தம் பண்ணிட்டு தேங்காய் முழுவதும் மஞ்சளை தடவி தேங்காயை நல்லா சுத்தி சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கணும். அதற்கு பிறகு இந்த தேங்காயை நீங்க பச்சரிசியின் மேல வச்சிடணும். பிறகு நீங்க நெய்வேத்தியமா சர்க்கரை பொங்கல் வைத்து அத்துடன் 2 வகையான சாதங்களை நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். பிறகு இளநீர், தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு இத்துடன் ஏதாவது ஒரு தானியத்தில் செய்த கூழையும் செஞ்சு வச்சுக்கணும். அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை என்பதனால வேப்பிலையிலும் வைத்து வழிபாடு செய்யணும். பின்பு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டுட்டு வாசனை நிறைந்த மலர்களால அம்மனுக்கு 108 போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இப்படி வழிபாடு எல்லாம் செய்த பிறகு பிரசாதத்தை அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய பெண் குழந்தைக்கோ இல்லைன்னா உங்க வீட்டிலேயே இருக்கிற சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கோ இல்லை வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்ணுக்கோ நீங்க அந்த பிரசாதத்தை கொடுக்கணும். பிறகுதான் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடணும். மறுநாள் காலையில நீங்க எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு பிறகு பூஜை அறைக்கு போயிட்டு நீங்க வைத்து வழிபட்டோம் இல்ல அங்க அந்த தேங்காயையும் பச்சரிசியும் எடுத்து சமையலுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இப்படி நம்ம தேங்காயை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது
அந்த தேங்காயில் அம்மனின் அருளும், அதே சமயம் குலதெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக வீற்றிருக்கும் என்று சொல்லப்படுது. அதனால நீங்க மிகவும் எளிமையான இந்த ஒரு தேங்காய் வழிபாட்டை வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க. உங்களுக்கும், உங்க குடும்பத்திற்கும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் மற்றும் அம்மனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால நம்பிக்கை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நமது சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.